அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 3/8/2024 ஆடி மாதத்தின் 18ஆம் நாள் சனிக்கிழமை ஆடிப்பெருக்கு. இந்த நாளில் உங்கள் வீட்டு நிலைவாசல்ல இந்த ஒரு பொருளை வச்சிங்க அப்படின்னா பணவசியம் உண்டாகும். குலதெய்வம் வீற்றிருக்கும் இடமாக கருதப்படும் இடம் பார்த்தீங்கன்னா நிலைவாசல் தான். நீங்கள் குலதெய்வத்தை வீட்டில் பூஜைகளை வச்சு எத்தனை வழிபாடு செய்தாலும் குலதெய்வம் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நிலைவாசல் தான். இந்த நிலைவாசல்ல ஆடிப்பெருக்கன்று உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மிக எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த பொருளை வச்சிங்க அப்படின்னா தீராத கடன் நிச்சயமாக தீரும். கர்ம வினை தீர்வதற்கும் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவம் நீங்குவதற்கும் வருகிற ஆடி அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். ஒருவருக்கு மட்டுமாவது உணவளியுங்கள், உங்கள் கர்ம வினை நிச்சயமாக தீரும். நிலைவாசல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக வச்சிருக்க வேண்டிய ஒரு இடம். நிலைவாசலில் எப்போவுமே தூசி, ஒட்டடை இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் அடித்து எப்பவும் சுத்தமாக வச்சுருக்கணும். அது மாதிரி நிலைவாசலை எப்போவுமே மஞ்சள் குங்குமம் இருக்கணும். கூடுமான வரைக்கும் மாவிளை தோரணம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நாங்கள் சிட்டியில் இருக்கவங்க மாவிளையெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறவங்க வெற்றிலையால் தோரணம் கட்டுங்க. 3 இலைகள் வாங்கி கூட வெற்றிலையால் தோரணம் கட்டுங்க. கிராமப்புறத்தில் இருக்கவங்க நெல் மணிகளால் தோரணம் கட்டுங்க. ஆடி பெருக்கென்று நெல் மணிகளால் நீங்கள் தோரணம் கட்டினீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கடனும் தீரும், உங்களுக்கு செல்வம் மேலே செல்வம் சேரும். இந்த நாளில் நீங்கள் நிலைவாசலில் வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கண்ணாடி கிண்ணத்தை எடுத்து அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு உங்கள் வீட்டு நிலைவாசலில் வச்சுருங்க. நிலைவாசலுடைய வலது புறத்தில் வைக்கணுங்க. நிலைவாசலுடைய வலது புறத்தில் நீங்கள் பச்சை கற்பூரத்தை வச்சு நீங்கள் மாவிலை அல்லது வெற்றிலை அல்லது நெல்மணிகளால் தோரணம் கட்டும்போது இந்த ஆடி பெருக்கு நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகிக்கிட்டே இருக்கும். ரொம்ப எளிமையான இந்த சூட்சமத்தை செய்யுங்க. அதன் பிறகு அந்த பச்சை கற்பூரத்தை மறுநாள் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கற்பூரத்தை எடுத்து தண்ணீரில் கரைச்சி வீட்டை சுற்றி தெளிச்சு விடணும். மீதி இருக்கக்கூடிய கற்பூரத்தை நீங்கள் உங்கள் வீட்டு நிலைவாசல் பக்கத்திலே வச்சு எரிச்சிருங்க. ரொம்ப எளிமையான இந்த சூட்சுமத்தை ஆடி பெருக்கு நாளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பண வசியம் உண்டாகும். எப்பேற்பட்ட கடனும் தீரும். உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெருகும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகா பெரியவாவின் அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.